எது இந்த மலையா? ஆமாம், ஆந்திராவே மழை பூரா ஆந்திராவுக்கு போயிடுச்சு. அப்படி மலையெல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ஊட்டி மாதிரி நல்லா இருக்குங்க. டூரிஸ்ட் ஏரியா போட்டாங்கன்னா மழை காலத்தில் தான் இங்கே சிறப்பாக இருக்கும். டூரிஸ்ட் ஏரியா சூப்பராக அறியமாக. இப்போ நம்ம களம் பண்ணிக்கிறாங்க இல்லையா, அந்த களத்துக்கு அண்ணாணிக்கு ஒரு அது அண்ணாணிக்கு பள்ளமாக்கு குட்டை, அது ஆந்திராக்காரன் தான் செய்யணும் அந்த குட்டி. ஆமாம், இப்போ நம்ம உட்காருங்க இல்லையா அந்த களம், ஆமாம், அண்ணாணிக்க பள்ளம், இதுதான் அந்த பக்கம் ஒரு பள்ளம் இருக்கும். அது கரையாதுங்க. அது கரையாது, நிற்கிதான் கரை. இது மேடு. அது அது கரை, அது கரை, இந்த சைட்ல கரை, அது பள்ளம் அண்ணாணிக்கா. பார்த்துக்கப்பா. ஆந்திராக்காரங்க நல்லா செய்வானுங்களா? ஆந்திராக்காரன் தான் செஞ்சோம். பரவாயில்ல, நல்ல லொக்கேஷன் சூப்பராக இருக்குது இடமெல்லாம். இந்த போர்டு எடுத்தாங்கன்னா இதில் எல்லாம் தெரிஞ்சிடும். டிஎம்கே ராஜா இருந்தார். ராஜா 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 ஆமாம், சொல்லுங்கள் சொல்லுங்கள். சரி, அப்பா இப்போ சூரியகுமார் அப்பா. ஆமாம் ஆமாம். அவர் இதுலேருந்து எங்கள் பெரிய பழக்கம் நல்லா அறிமுகம். இந்த பக்கமெல்லாம் அவருக்கு தான் நிறைய ஓட்டு விடுறதே. ஆமாம். அப்போ அந்த நாளில் அவரே வச்சு போயிட்டார் மாரி கவுண்டர் வட்டம்னு. இதில் மாரி கவுண்டர் வட்டம். ஆமாம், நாற்றம்பள்ளி இதில் அவரே. நாற்றம்பள்ளி நாற்றம்பள்ளி ஒன்றியமா? ஆமாம், நாற்றம்பள்ளி நாற்றம்பள்ளி ஒன்றியம் ஊராட்சி, நாராயணபுரம் ஊராட்சி. நாராயணபுரம் இது மாரி கவுண்டர் வட்டம். மிக சிறப்பாக இருக்குது, அழகாக இருக்குது. நல்ல இயற்கை காட்சிங்களாம் அருமையாக இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? எனக்கு வந்து 3 பொட்டை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பசங்க. 3 பொட்டை பிள்ளைங்க, 2 ஆம்பளை பசங்களா? ஆம்பளை பசங்களாம் என்ன செய்கிறாங்க? ஆம்பளை பசங்க ஒருத்தன் மெட்ராஸில் கப்பல் துறைமுகத்தில் வேலை செய்யறான். கப்பல் துறையில்? இன்னொருத்தன் பெங்களூரில் வேலை செய்யறான். பெங்களூரில் என்ன ஒர்க் பண்ணுற? அப்படி ஒர்க் ஷாப்பு. இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்பா, மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்பா? பரவாயில்ல. உங்களுக்கு எத்தனை ஏக்கரா நிலம் இருக்குது? 4.5 இருக்கா? பொட்டை பிள்ளைங்களுக்கு கொடுத்தாங்களா இல்லையா? பொட்டை பிள்ளைங்களுக்கெல்லாம் எதுவும் கொடுக்கல. ஏன் கொடுக்கல? பொட்டை பிள்ளைங்களுக்கும் கொடுக்கணும்ல. பொட்டை பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு 3 சவரன் 4 சவரன் நட போட்டு ஒரு 50,000 ஒதுக்கி கையில் கொடுத்துட்டோங்க. பிரிக்கும்போது அது பிரிச்சு கொடுத்துச்சு.